ரட்சிக்கப்பட்டதும் நான் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு கேள்வியோட இருக்கவங்கள்ட்ட இந்த வீடியோ. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க, அதுக்கடுத்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். முதல்ல ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் அறிஞ்சிட்டோம், நாளைக்கே நமக்கு பரலோகம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது. சோ இன்னுமே நம்ம வளரணும். ரட்சிக்கப்பட்டது எதுக்குன்னா இன்னும் வளரணும், இன்னும் நிறைய பேரை நம்மளும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். இதுதான் அவருடைய ஒரு பேபி மாதிரி, ஒரு எப்படி பிறந்த ஒரு குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த ஒரு குழந்தை வளரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பேபி, டியூன் ஒரு பேபி மாதிரி, ஆவிக்குரிய குழந்தைகள், ஆவிக்குரிய இதுல வந்து நம்ம வந்து குழந்தைகள் நினைச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்டே நினைச்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட இப்பதான் நான் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஆயிடுச்சுனாலுமே இன்னுமே நாங்க இப்ப சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க இன்னும் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரசிக்கப்பட்ட உடனே ஒரு நல்ல கிறிஸ்துவ தேவனை அறிவிக்கிறதான, அறிந்ததான, நம்புகிறதான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு சபையை வந்து தேர்ந்தெடுங்க. அதாவது நீங்க போகும்போதே அந்த சபையில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 கிறிஸ்துவ தேவனை நம்புற சபையா பார்க்கணும். ஒரு சில பேர் இயேசு மட்டும்தான் சொல்லுவாங்க, மிச்சம் 2 நமக்கு தேவையில்லன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சபை இருக்க கூடாது. பிதா மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க, இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்துவ தேவனை ஆராதிக்கிறோம். அதனால நீங்க பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நம்புற சபையா அப்படின்னு கேட்டுட்டு கூட நீங்க போகலாம். தாராளமா அங்க விசுவாசிட்ட யார்ட்டையா கேட்கலாம், இல்ல பாஸ்டர்ட்டே கூட கேட்கலாம். நீங்க பிதா, குமாரன், பரிசுத்தாவியை நீங்க நம்புற சபையா அப்படின்னு நீங்க கேட்டுட்டு அதுக்கு ஓகேனா நீங்க போங்க. இல்லன்னா ஒரு டைம் ஒரு 2 வாரம் நீங்க கூட போய் கூட பாருங்க. ஏன்னா கண்டிப்பா எல்லா ஊர்களையும் அநேக சபைகள் இருக்கு, அதுல உண்மையான ஊழியர்களும் இருக்காங்க. நீங்க ஆவியானவர்கிட்ட கேட்டுட்டு நான் போறேன் அப்படின்னாலும் ஒரு டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாசம்னாலும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணி கூட ஒரு நல்ல சபைகள், அதுக்காக வந்து எல்லாம் 100% ஒழுங்கா இருந்தா மட்டும் தான் அப்படி கிடையாது. ஆனா அவங்க வார்த்தைகள், அந்த பலிபீடத்துல சொல்ற வார்த்தைகள் வந்து அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துதா, அதை மட்டும் நீங்க வந்து பார்த்து நம்ம உள்ள, ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கா எல்லாருடைய லைஃப பார்த்தோம்னா இடர்லாறது நம்ம தான். சோ அந்த லைஃப நம்ம பார்க்கலாம். ஆனா வார்த்தைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்துற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு அழைப்பு இருக்கும். சோ மினிஸ்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊழியங்கள் வேற, ஆவியானவர் ஆனா ஒண்ணுதான். சோ அதனால ஆவியானவர் நடத்துற எல்லா சபையுமே ஒண்ணுதான் இருக்கும். ஆனா வேற வேற மாதிரி கூட ஊழியங்கள் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். அதனால நீங்க அதுலயும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகி கூட ஒரு நல்ல சபையை தேர்ந்து ஒரு போதகரை வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்க சத்தியம் என்ன சொல்லுதோ அதுல நீங்க வளர இனிமே வந்து முயற்சி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. சோ இதை நீங்க தவிர, ஏன்னா இதுல போனாதான் அடுத்தடுத்த ஞானஸ்தானம், அடுத்து அபிஷேகம், அடுத்து நம்ம திருவிருந்து லீட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க அப்படியே அந்த இதுல லீட் பண்ணும்போது நிச்சயமா ஒரு பெரிய, அதுல இருந்தும் நம்ம நிறைய கத்துக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்கள் சபை இதுலயும் நமக்கு வந்து இருக்கு. ஏன்னா சபை போதகர், அந்த பாஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து மேய்ப்பர் மாதிரி, மேய்ப்பர், ஆடு மேய்க்கிறாங்க அப்படிதான் ஆண்டவர் நமக்கு உதாரணம் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஆடுகள், அவங்க வந்து மேய்ப்பர். அந்த மேய்ப்பர் கீழே இருக்கும்போது அந்த ஆடை எங்க சாப்பாடு கொடுக்கணும், எங்க தண்ணி கொடுக்கணும்ன்றது அந்த மேய்ப்பருக்கு தெரியும். அதனால நீங்க வந்து அந்த ஒரு மேய்ப்பரை கண்டுபிடிக்கணும். இப்பதான் உங்களுடைய டாஸ்க், மேய்ப்பரை கண்டுபிடிச்சு அந்த மந்தை நல்ல சோசியல் மீடியால பாக்குற மாதிரி வந்து இவங்க அவங்க அவங்க இப்படி இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி அதுலயே நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். பட் ரியல் லைஃப்ல நீங்க இறங்கி பாருங்க. ஏன்னா உண்மையா ஊழியர் செய்யற எத்தனையோ ஊழியர்கள் இருக்காங்க. நீங்க ரியல் லைஃப்ல இறங்கி சர்ச் பண்ணி நீங்க பாருங்க, ஆவியானவர் துணையோட எனக்கு வெளிப்படுதுங்கன்னு சொல்லி நீங்க பாருங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு அதுல இருந்து உங்களுக்கு வந்து வழி நடத்துவார். அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நீங்க கண்டிப்பா பண்ணணும். அதுமாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 சபைக்கு போவாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சபைக்கே போகாம வருஷக்கணக்கா ரட்சிக்கப்பட்டு இருந்துருவாங்க. அப்படி இருக்க கூடாது. ஒரு ஸ்கூலுக்கு உங்க பிள்ளைகளை சேர்க்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவங்க படிப்பே நிப்பாத்திடுவீங்களா? அப்படி பண்ண மாட்டீங்கல்ல. பின்னால வேற ஏதாவது ஒரு ஸ்கூல்னாலும் நம்ம வந்து மாத்தி தான் பார்ப்போம். அந்த மாதிரி உங்க இது வந்து நீங்க வளரணும். நீங்க பிறந்த குழந்தையாவே நம்ம இருந்தா அது நல்ல விஷயமே கிடையாது. வளர்ச்சி இருக்கணும். அப்ப நீங்க வளரணும்னா ஒரு சபையோட உங்களுக்கு நிச்சயமா ஒரு ஐக்கியத்தை வந்து தேவைப்படுது. சோ அதெல்லாம் எல்லாத்துலயும் அவங்களும் வந்து நம்ம கிட்ட வந்து இருப்பாங்க. அதனால வந்து நீங்களும் வந்து அந்த ஒரு அதுவே ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் தான். ஒரு சபைக்கு வந்து ஒரு நல்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மனுஷங்களா பார்க்காதீங்க, ஆண்டவரை பார்த்து மட்டும் நீங்க உள்ள போங்க, நிச்சயமா ஆண்டவர்
ஆண்டவர் வந்து ஒரு நல்ல ஒரு உங்க குடும்பத்துல நீங்க ஒரு ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலுமே உங்களுக்கு சபை இது சபை வந்து ஐக்கியம் கண்டிப்பா ரொம்ப வேணும். தேவை. எப்படியாச்சும் நீங்க வந்து இது பண்ணியாச்சும் நீங்க ஒரு சபையில போய் இணைந்து ஒரு ஐக்கியத்துல நீங்க இருங்க. நிச்சயமா ஆண்டவர் வந்து பின்னாடி உங்க குடும்பத்தை ரட்சிப்பார். ஏன்னா எங்க வீட்லயுமே முன்னாடி எங்க அம்மா வந்து சர்ச்சுக்கு போறத பார்த்து வாசல்ல எங்க அப்பா எத்தனையோ நாள் சர்ச் வாசல்ல இறக்கி விட்டு போயிருக்காங்க. சோ அப்படிலாம் இருந்த காலம் போய் இப்போ ஊழியது வந்து இப்ப அவங்களே ஒரு போதகரா இருக்க அளவுக்கு ஆண்டவர் மாத்திருக்காரு. சோ யார் லைஃப் எப்ப மாறுங்கிறத நம்ம வந்து கணிக்கவே முடியாது. So நம்ம ஃபர்ஸ்ட் அந்த முயற்சி நம்மளே வீட்டுக்குள்ள வந்து ஆண்டவரே என் குடும்பத்தை ரசிக்கணும் அப்படி பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் இறங்கணும். இறங்கி நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்ணும்போது நம்ம குடும்பம் பின்னாடி கண்டிப்பா வந்து வரும். அதுக்கடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் இப்ப இந்த காலகட்டத்துல இப்போ ஒரு 4 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ்ல வந்து ஆன்லைன்ல பார்த்து ரசிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இப்ப நம்ம சேனல்ல பார்த்து ரசிக்கப்பட்டவங்களும் இருக்கீங்க. நிறைய பேர் வந்து சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதுலயும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆன்லைன்ல பார்த்து ரசிக்கப்படுறதுல என்ன பிரச்சனைனா இல்ல இது ஒரு சகோதரன் வந்து எங்களோட ஷேர் பண்ண ஒரு விஷயம் தான். சிஸ்டர் நான் நிறைய ஊழியரோட மெசேஜ் கேட்டேன், நிறைய இப்ப எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு, தலையே எனக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கு, யார் சொல்றது கரெக்ட்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நான் குழப்பத்துல இருக்கேன். அதாவது நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா நாங்க சொன்னோம், நீங்க வந்து இப்பதான் குழந்தைகள், நீங்க வந்து எல்லா உபதேசத்தையும் எல்லா இதையும் ஒரே நேரத்துல நீங்க கத்துக்க முடியாது. ஆரம்பத்துல எப்படி ஏபிசிடினா ஏபிசிடி தான் கத்துக்க முடியும். அப்ப நான் என்னுடைய பர்சனலா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றது என்னன்னா 2 இல்ல 3 ஊழியர்களை மட்டும் ஆன்லைன்ல ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஆண்டவர் சமாதானம் தருவார்ல, சரி இந்த ஊழியரோட மெசேஜ் கேட்டேன் நல்லா இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு இப்ப நம்ம யூடியூப் எடுத்துட்டோம்னு வைங்களேன், கண்டிப்பா தமிழ்லயே எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பேரு சேனல்ஸ் இருக்கு. இப்ப ஆயிரக்கணக்கான பேருமே ஆண்டவர் பிள்ளைகளாவும் இருக்கலாம். ஆனா எல்லாருடைய உபதேசத்தையும் நான் கேட்க போறேன் அப்படின்னா நிச்சயமா நான் சொல்றேன், உங்க கண்டிப்பா உங்க தலை வெடிச்சிடும். கன்ஃபியூஸ் தான் ஆயிரும். அப்புறம் பைபிளே நமக்கு வந்து தூக்கி போடுற அளவுக்கு நமக்கு வந்து எரிச்சல் வந்து. இப்ப என்ன நான் பர்சனலா நான் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்தேன்னா, ஒரு சில போதகர் எடுத்துக்கிட்டேன்னா அவங்களோட ஃபுல்லா நான் கேட்பேன். அவங்களுடைய அனாயிண்டிங்ல இருந்து நான் ஃபுல்லா வாங்கிக்க நினைப்பேன். அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பேச வராங்க, பைபிள் அவங்க எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க, ஆண்டவரை பத்தி அவங்க எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ப்ரீச்சிங் கீழே தான் உட்காரணும் அப்படின்னு நினைப்பேன். எத்தனையோ அப்போஸ்தலர் இருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து அப்போஸ்தலர் பவுல் பெருசு நினைக்கலாம், அப்போஸ்தலர் பேதுரு எழுதுனது பெருசு நினைக்கலாம். யார நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பரவாயில்ல, அவங்க என்ன சொல்ல வராங்களோ ஃபுல்லா ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. அப்படி இல்லப்பா எனக்கு யூடியூபே வேணாம்பா அப்படின்னா பைபிள் உட்கார்ந்துருங்க. அதான் பெரிய நல்ல ஒரு விஷயம். பைபிள் ஆண்டவர் நம்ம கையில தந்துட்டாரு. யூடியூப்ல நாங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான். மத்தபடி நாங்க வந்து 100% உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா நாங்க ஒரு பகுதியில உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஆனா அந்த சப்போர்ட் பண்றதே உங்களுக்கு பேர்டன் ஆயிடக்கூடாது. எல்லாருமே யூடியூப் வர்றது எதுக்கு, ஆவிக்குரிய இது எதுக்கு, ஜனங்களுக்கு ஏதாவது ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கணும்னு தான் வராங்க. அதுவே உங்களுக்கு பேர்டன் ஆயிடக்கூடாது. ஒரு சின்ன பிறந்த குழந்தைக்கு தகட்ட ஊட்டணும்னு என்ன பண்ணுது, வாந்தி பண்ணிரும். ஒரு அளவுக்கு தான் அந்த அவ்வளவுதான் அவங்க கெப்பாசிட்டி இப்போதைக்கு அவ்வளவுதான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒரு சீசன்ஸ் வழியா போயிருப்பாங்க. நீங்க இன்னுமே நம்ம அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு வளர்ந்துருக்க மாட்டீங்க. அவங்க சொல்ற சத்தியத்தை டக்குன்னு இப்ப கேட்கும் போது பிரியாமையும் கூட இருக்கலாம். உங்களுக்கு வந்து அது என்னடா இது இப்படி இவங்க இப்படி சொல்றாங்க அவங்க இப்படி சொல்றாங்க, அது ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஒரு சில பேர் நம்ம எல்லாரும் பண்ற சகோதரிக பண்றதான். சில பேர் நம்ம ஆவிக்குரிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ஆண்டவர் நம்மள கோச்சுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற 200 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அப்ப எல்லா மெசேஜும் வருமா, எதை பார்க்கனே கன்ஃபியூஸ் ஆயிரும். என்னைய கேட்டீங்கன்னா உண்மையா நான் என்னுடைய ஒப்பீனியன் படி 2 இல்ல 3 அதிகபட்சம் 10, அதிகபட்சமே நான் 10 தான் சொல்லுவேன். அது கேட்டகரி வைஸ்ல கூட பிரிச்சுக்கோங்க. கூட நீங்க எல்லாரோடதையும் கேட்கலாம், அது பத்தி பிரச்சனை இல்ல. அது வந்து உங்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் ஆகுது. ஆனா டாக்டரின்ஸ் வந்து நான் வந்து எல்லாருடைய உபதேசத்தையும் நான் கேட்க போறேன், எல்லா ஊழியரும் எனக்கு வேணும், இல்லன்னா ஆண்டவரே எனக்கு கோச்சுக்காரு அப்படின்ற மாதிரி தவறான ஒரு இதுல போய் விழுந்துட்டீங்க. நம்பிக்கை தயவு செய்து வைக்காது. யாரோ ஒருத்தவங்க ரொம்ப உங்களுக்கு வந்து இதுல ஒரு 3 பேர் தான் மேக்சிமம். இன்னும் கொஞ்சம் வேணா ஒரு சிலது ஆவிக்குரிய வீடியோஸ் எப்படி சொல்றாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் நடிச்சு கொஞ்சம் சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி ஒண்ணு. ஒரு சில அனிமேஷன்ல இருக்கும், ஒரு சிலது பிக்சரா பண்ணுவாங்க. சோ இப்படி கூட நீங்க கொஞ்சம் வெரைட்டி பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வசனத்தை டீச் பண்றதுல மேக்சிமம் 3 மட்டும் வச்சுக்கோங்க. 3 மட்டும் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அனாயிண்டிங் கீழே உட்காந்து கேளுங்க. அவங்க என்ன சொல்ல எல்லாம் அவங்க எத்தனை வீடியோ போட்ட 100 200 எவ்வளவு போட்டிருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க அனாயிண்டிங், ஏன்னா ஒவ்வொருத்தவங்க அனாயிண்டிங் டிஃபரன்ஸ் இருக்கும். அந்த அனாயிண்டிங் கீழே உட்காந்து ஃபர்ஸ்ட் கேளுங்க. இவங்க மூலமா ஆண்டவர் உங்களுக்கு இது இவ்வளவு கத்து கொடுத்துருக்காரு, அதுக்கு தரவுக்கு வாங்க. போட்டு எல்லாத்தையும் சாம்பாரை ஊத்து, ரசத்தை ஊத்து, கூட்டை ஊத்து, எல்லாத்தையும் ஊத்துன்னு போய் சாப்பிட்டீங்கன்னா குழம்பி கொஞ்சம் தனித்தனியா நீங்க இது பண்ணுவோம். நான் பர்சனலா நான் அப்படிதான் ஆவிக்குரிய இதுல வளர்ந்தேன். அதனால நான் சொல்றேன், நாங்களா வளர்றப்ப வந்து இந்த மாதிரி
யூடியூப்லாம் கிடையாது. நம்ம சர்ச்சுக்கு போறப்பதான் இது கேட்க முடியும். இல்லன்னா புக்ஸ் புக்ஸ் ஒரு ஆத்தர் வாங்கிட்டோம்னா அந்த ஆத்தர் என்ன சொல்ல வராங்க அந்த புக் ரீட் பண்ணி தான் நாலேஜ் நம்ம கெயின் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து யூடியூப் ஓபன் பண்ணா எல்லாமே இருக்கு, உலகமே அதுல இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப அன்னைக்கு ஒரு சகோதரர் உண்மையாமே அப்படி சொன்னனாலதான் நான் சொல்றேன் இந்த பாயிண்டே. ஓ இப்படி கூட புதுசா ரசிக்கப்படுறவங்க இப்படி எல்லாம் கூட கஷ்டப்படுறாங்களோ அப்படின்றது எங்களுக்கு ஒருத்தவங்க சொல்றதை வச்சுதான் தெரியுது. அதனால எங்களுடைய ஒப்பீனியனை வந்து நாங்க உங்களுக்கு சொல்றோம். அடுத்து 3ஆவதா பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்பதான் நீங்க புதுசா ரசிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு மெசேஜ் கேட்டாலும் சரி, நம்ம வந்து அது ஆன்லைன்னாலும் சரி, ஒரு சர்ச்சுக்கு போறனா இருக்காலும் சரி, கையில வந்து ஒரு டைரி இருக்கணும். டைரியோ ஒரு பெரிய நோட்டோ ஏதோ ஒண்ணு அதை வந்து நோட்ஸ் எடுக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஹைலைட்ஸ் ஆச்சும் நீங்க வந்து அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத வந்து எடுக்கணும். நிறைய பேர் சர்ச்சுக்கலாம் ஒரு சில நேரம் இப்ப இருக்க டெக்னாலஜில வெறும் போனை மட்டுமே எடுத்துட்டு வராங்க. வெறும் போன்ல பைபிள் எங்கப்பா அப்படின்னு கேட்டா பிசிக்கல் பைபிள தூக்குறதுக்கு இன்னைக்கு நம்ம மக்களுக்கு வந்து முடிய மாட்டேங்குது. சோ நீங்க தயவுசெய்து அந்த தவறெல்லாம் பண்ணாங்க. இப்போ ஆன்லைன்ல ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி, அதுக்கு வந்து உள்ள ஒரு நோட்ஸ் எழுதுங்க. எடுத்து அதுல என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு என்ன அதுல புரிஞ்சுச்சு, அவங்க சொல்ல வர்றது 1 by 1 எழுதுங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க அந்த மெசேஜ் மூலமா ஆண்டவர் உங்ககிட்ட இன்னைக்கு என்ன பேசினார், அந்த ஒரு 2 லைன் அந்த ஹைலைட்ஸ் மட்டும் நீங்க வந்து அந்த நோட்ஸ் எடுத்து நீங்க இது பண்ணீங்கன்னா நிச்சயமா வந்து இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இப்பதான் புதுசா ரசிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க தொடர்ந்து செய்யுங்க. சர்ச்சைக்கு போகும்போது வீசின கையா அப்படியே போகாதீங்க. கண்டிப்பா சர்ச்சுக்கு போகணும். நீங்க எப்ப சர்ச்சுக்கு போனாலும் சரி, பைபிளும் நல்ல பிசிக்கல் பைபிள் எடுத்துட்டு போங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, போனை தூர விடுங்க. நல்ல பைபிள் எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் நல்ல டைரி எடுத்து வச்சு அவங்க பிரசங்கம் என்ன பிரசங்கம் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சு அந்த பாயிண்ட்ல அந்த ஒரு சின்ன ஹின்ஸ் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து அதை எடுத்து வைக்கும்போது நமக்கு வந்து நல்ல இருதயத்தை பொதுவா சொல்லணும்னா எழுதணும்னா நமக்கு நல்ல இருதயத்துல பதியும். 10 டைம் படிக்கிறதுக்கு ஒரு டைம் எழுதுறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. உண்மையாமே எனக்கு எல்லாம் ரொம்ப எழுத பிடிக்கும். ஏன்னா நம்ம எழுதும் போது அது அப்படியே நம்ம இருதயத்துல அப்படியே ஸ்டோர் ஆகும், ரொம்ப ஸ்டோர் ஆகும். எனக்கு ரொம்ப எழுத பிடிக்கும் உண்மையாமே. அதனால வந்து ஆக்சுவலி அவ வந்து எல்லாமே எழுதுவா. எனக்கு வந்து அந்த அளவுக்கு எழுத பிடிக்காது. எனக்கு ஹைலைட்ஸ். ஆனா பிரசங்கத்துல எப்பயுமே அந்த ஒரு பாயிண்ட், இன்னைக்கு 4 பாயிண்ட் சொல்றாங்களா, அந்த 4 பாயிண்டையாச்சும் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அந்த ஹைலைட்ஸையாச்சும் நான் வந்து எழுதுவேன். ஆனால் அந்த மாதிரி நீங்க என்ன கேட்டகரியில இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஆனா எடுத்துட்டு போயிருங்க. டைரி இல்லாம ஒரு நோட்ஸ் இல்லாம ஒரு இது இல்லாம நீங்க வந்து உட்கார்ந்துறாங்க. தயவுசெய்து இந்த போன்ல இதுல வந்து ரேரா இது பண்ணு. ஒரு சில நேரம் முடியவே இல்லைன்னா அப்ப நான் மட்டும்தான் அவசரத்துக்கு மட்டும்தான் அதுல இருக்க நோட்ஸ்ல இது பண்றதோ. நீங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு டைரி ஆவிக்குரியதுக்குன்னு மெசேஜுக்குன்னே ஒரு டைரி வச்சுக்கோங்க. அதுல நீங்க வந்து எழுதுங்க. நிச்சயமா வந்து ஆண்டவர் வந்து அது மூலயமா வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அது மாதிரி அந்த டைரியில வந்து மெசேஜ் மட்டும்தான் எழுதணுமானா இல்ல, ஆண்டவர் வந்து உங்களுக்கு தினமும் கொடுக்குற ஒரு சில நேரம் ஆண்டவர் கொடுக்கறதான ஒரு ட்ரீம்ஸ், அது வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் ஆன ட்ரீமா இருந்தாலும் சரி, வார்னிங்கான ட்ரீமா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு ப்ராஃபட்டிக் ட்ரீமா இருந்தாலும் சரி, அந்த மாதிரிலாம் எழுதுங்க. விஷன் ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் சரி அதை டேட் போட்டு அதெல்லாம் டேட் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஆண்டவர் வந்து நம்ம பின்னாடி தெரியும். இப்ப நீங்க வந்து புதுசா ரசிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா பின்னாடி நீங்க இது நிறைவேறும் போது இது எந்த வருஷம் ஆண்டவர் சொன்னாரு, பரவாயில்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது அப்படியே நிறைவேறுது, ஆச்சரியமா இருக்கும் நமக்கு பண்றதுலாம். அதான் டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணி உங்களுடைய பர்சனல் டைரின்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுல எல்லாம் இந்த மாதிரி விஷன்ஸ் இது எல்லாமே ஆவிக்குரியதுக்குன்னு வச்சுக்கோங்க. சண்டே மெசேஜுக்குன்னு ஒரு டைரி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் டைரி இல்லைன்னா ஒரு நோட்டு ஏதோ ஒண்ணு. நம்ம எவ்வளவோ செலவழிக்கிறோம், இந்த ஒரு 2 இதுக்கு செலவழிக்க மாட்டோமா. ஸோ நம்ம அதெல்லாம் எடுத்து நம்ம இது பண்ணும்போது நீ நிச்சயமா ஆண்டவர் வந்து அது மூலயமா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுப்பேன். அதுக்கடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா ஆண்டவரோட ஒரு அமைதியான நேரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து பைபிள்ல இருக்கு, 1 மணி நேரம் கூட நீ விழித்திருக்க கூடாதா. அதாவது ஆண்டவர் வந்து நம்மகிட்ட மினிமம் எதிர்பார்க்கறது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரமாவது நீங்க ஆண்டவர் சமூகத்தை நீங்க கண்டிப்பா இருந்தே ஆகணும். 1 மணி நேரம். இப்ப உலகத்துல பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஹெல்த்தியா இருக்கணும்னா தியானம் பண்ணுங்க, அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுங்கிறாங்க. நம்ம வந்து தியானம் அவங்க வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வெளிச்சம் வரும், நம்ம தான் வெளிச்சம் அப்படின்ற மாதிரி. அதாவது இததான் பிசாசு வந்து அப்படியே காப்பி பண்ணி வேற மாதிரி சொல்றான். ஏசு கிறிஸ்து தான் அந்த வெளிச்சம், வேதத்துல இருக்கு. ஏசு கிறிஸ்து தான், அவர் ஒரு ஆள் தான் வெளிச்சம். ஏசப்பாவை தியானம் பண்ணுங்க. அவர்கிட்ட நீங்க பேசுறதா இமேஜின் பண்ணி பேசுங்க. வாய் விட்டு நீங்க ஜெபம் பண்ணாலும் சரி, இல்ல அமைதியா ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணாலும் சரி, நடந்துட்டே பேசினாலும் சரி, இல்ல சேர் போட்டு பக்கத்துல ஏசப்பா உட்கார்ந்துக்குதான் நீங்க பேசினாலும் சரி. ஏன்னா இப்பதான் நீங்க வளர்றீங்க. ஆனா நீங்க எப்படி பேசினாலும் ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆனா ஒண்ணே ஒண்ணு, குவாலிட்டி டைம் அவர் கொடுக்கணும். ஒரு கணவர் மனைவி புதுசா திருமணம் ஆகுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். அப்படிதான் நீங்க இப்ப இருக்கீங்க. புதுசா நீங்க வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட வந்திருக்கீங்க. இன்னும் நீங்க அவர் யாரு அப்படின்றத அறிஞ்சுக்கணும். அப்ப நீங்க அவர்கிட்ட பேசணும். பேசும்போது அறிஞ்சுக்கொள்ள முடியும். சிஸ்டர் எனக்கு கண்ணுக்கே தெரியாதவர்கிட்ட நான் எப்படி சிஸ்டர் பேசுறது அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம லைஃப் இஸ் ஸ்பிரிச்சுவல். நம்ம எல்லாமே ஸ்பிரிட்ஸ். ஆவியில பிறந்த எல்லாரும் ஆவியா இருக்கிறான்னு தான் சொல்லுது வேதவசனம். அப்ப நம்மளுக்குள்ளேயே 3 இருக்கு. இந்த சரீரம் ஒண்ணு இருக்கு,
ஆத்மா ஒண்ணு இருக்கு, ஆவி இருக்கு. அந்த ஆவி ஏசப்பாவுடைய ஆவியோட பேசுறதுதான் நீங்க என்ன வந்து நினைக்கலாம். பரிசுத்த ஆவியானவரோட. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரை வந்து நீங்க கூப்பிடணும். ஆவியானவரே, இன்னைக்கு நான் உங்க கூட பேசுறதுக்காக வந்திருக்கேன், என் கூட கொஞ்சம் பேசுங்க, எனக்கு என்ன டீச் பண்ணுங்க, நான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும், எந்த சபைக்கு போகணும், நான் எப்படி ப்ரேயர் பண்ணணும், யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கேட்க 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 உங்க தாகத்தை பொறுத்து, நான் திரும்பி சொல்லுவேன், உங்க தாகத்தை பொறுத்து ஆவியானவர் வந்து உங்களை ஒவ்வொரு லெவல் கூட்டு போவார். தாகம் உள்ளவன் எவனோ அவன் வந்து என்னிடம் பானம் பண்ண கடவன் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ தாகமே இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப வந்து இது பண்ண மாட்டாரு. நான் அதை உண்மையா நான் சொல்றேன். தாகம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் நிறைய காரியம் கற்றுக் கொடுக்கவும் மாட்டாரு, அடுத்தடுத்த லெவல் கொண்டு போக மாட்டாரு. நீங்க எந்த அளவுக்கு தாகமா இருக்கீங்களோ, தவிக்கிறவங்களுக்கு தான் அந்த தண்ணி குடிப்பாங்க, அருமையும் தெரியும், தண்ணியுடைய அருமையும் தெரியும். ஸோ நீங்க உங்களுடைய தாகத்தை பொறுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எப்படி வளரணும், எந்த அளவுக்கு நீங்க தாகத்தை ஆண்டவர்கிட்ட காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க மேல வந்து எல்லா அனாயிண்டிங் வரும், எல்லா ஆசீர்வாதங்களுமே அதுக்கப்புறம் தான் வரும். அப்பதான் நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை சரி ஆவியானுடைய சத்தத்தையும் நல்லா நம்ம வந்து கேட்கலாம். அவங்ககிட்ட ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறணும். ஒருத்தவங்க நம்ம வந்து அவங்க பழகதான் நம்ம வந்து அவங்கள பெஸ்ட் ஃப்ரெண்டாவே மாத்த முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம பில்ட் வேல்யூ பண்ணணும். அந்த நேரத்தை நீங்க ரொம்ப ம். வேல்யூ பண்ணணும். வேல்யூ பண்ணல, நான் வாடு போவேன் வருவேன், ஏதோ கிறிஸ்தவனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டேன், அவர்தான் மெய்யான தேவன் இப்ப தெரியுது, ஏதோ போவேன், நான் அதுக்காக போவேன், ஒரு ஷீப்ல 2 பாட்டு பாடுவாங்க, அவங்களோட சேர்ந்து பாடுவேன், அது மட்டும் நம்ம வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொரு நாளும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப், ஆண்டவரோட உள்ளவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க வேல்யூ பண்ணணும். வேல்யூ பண்ணும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லபடியா வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க விசுவாசிக்கிறோம். இப்போ 4 விஷயங்கள் நாங்க சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ நீங்க அந்த 4 விஷயமே ரசிக்கப்பட்ட புதிதா 1 வருஷமோ 2 வருஷமோ இல்ல நான் ரசிக்கப்பட்டேன் ஆனா இந்த விஷயங்கள் 4 விஷயத்துல நான் பண்ணாம இருக்கேன், ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணாம இருக்கேன்னாலும் இனி வரும் நாட்கள்ல இந்த 4 விஷயத்தையுமே நீங்க சரியா பண்ணுங்க. நிச்சயமா வந்து ஆண்டவர் வந்து பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து உங்களுக்கு தருவார். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாம பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.